சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் ந தத்ர சூர்யோபாதி ந சந்திரதாரகம் நேமா வித்யுதோபாதி குதோயமக்னிஹி தமேவ பாந்தமனுபாதி சர்வம் தஸ்ய பாஷா சர்வமிதம் விபாதி. ஓம் யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாம்ச பிரஹணோதி தஸ்மை தஹும்ஹதேவம் ஆத்மபுத்திப்பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்யே. ஓம் வேதாஹமேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்யவர்ணம் தமசப் பரஸ்தாத் தமேவ விதித்வாதி மிருத்யுமேதி நான்யப்பந்த வித்யதே அயனாய. ஓம் சகனாவவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். ஏழாவது மந்திரம், மூணாவது அத்தியாயம். ததः பரம் பிரம்ம பரம் ப்ருஹந்தம் யதா நிகாயம் சர்வபூதேஷு கூடம் விஸ்வஸ்யைகம் பரிவேஷ்டிதாரம் ஈஷம் தம் ஞாத்வா அமிர்தா பவந்தி. ஸோ நமக்கு குரு கிடச்சி, சாஸ்திரம் கிடச்சி, நமக்கு பிரதிபந்தங்கள்லாம் நம்ம சாதகமாக்கி சிரவண மனன நிதித்தியாசனம் செய்த ஒரு முமுக்ஷுக்கு இந்த மந்திரம் சொல்லப்படுறது. எல்லா விதமாக செஞ்சு முடித்தவன் எப்படி இருப்பான் அப்படின்ற விஷயத்தை இதை சொல்கிறது இந்த மந்திரம். பியூட்டிஃபுல் மந்திரம். ஓகே. ததா பரம், ததா அதன் பிறகு ஸ்வதர்மம், கர்மயோகம், ஞானயோகம், சிரவணம், மனனம், நிதித்தியாசனம், எல்லா விதமான சகல சம்பத்து வேதாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்க எல்லா விதமான பயிற்சிகளையும் முயற்சியோடு செய்த அந்த முமுக்ஷு என்ன ஆவானா, ததா அதன் பிறகு, தேர் ஆஃப்டர் என்னவா, நிஷ்டை அடைந்தவன் ஜீவன் முக்தன், தம் ஞாத்வா பிரம்மத்தை அறிந்தவன், தம் ஞாத்வா. எது பிரம்மம்? இந்த பிரம்மன் 3 காம்போனன்ட் வேதாந்தம். அது எப்பயும் ஞாபகம் மறக்கக்கூடாது. ஸோ பிரம்மம், ஜகத்து, ஜீவ பிரம்ம ஐக்கியம், இது 3 காம்போனன்ட். இது நமக்கு தெளிவாக நம்ம எப்பயும் புரிஞ்சுக்கணும். அதில் தான் திருப்பி 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 இந்த விஷயத்த சொல்கிறோம். நம்ம பிரம்மம் பாரமார்த்திக சத்தியம், அப்சல்யூட் ரியாலிட்டி. இதுதான் அப்சல்யூட் ரியாலிட்டி. ஜகத்துன்றது என்ன? அது வேர்ல்ட் இஸ் கண்டிஷனல் ரியாலிட்டி, ரிலேட்டிவ் ரியாலிட்டி, அன்ரியல் மீன்ஸ் மித்யா. ஒரு பொய்யான உண்மையான உலகம், ஒரு பொய்யான உண்மையான உலகம். ஓகே. எப்படி? சன்ரைஸ் போய் பார்த்தல, சன்ரைஸ் எத்தனை தடவை சன்ரைஸ் சொல்லிட்டுருக்கோம் நம்ம. ஆனால் கூட அது சத்தியமாக நேற்றுக்கு பார்த்துருக்கோம். அதுதான் பொய்யான சன்ரைஸை மெய்யாக போய் நேற்றுக்கு தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். புரியுதா? இது சன்ரைஸ். அப்போது ஜாக்கிரத அவஸ்தையில் ஸோ ஜாக்கிரத்து ரியாலிட்டி. கரெக்ட். ஜாக்கிரத அவஸ்தையில் ஜாக்கிரத்து ரியாலிட்டி. தேர்ஃபோர் சொப்பன அவஸ்தையில் எப்படி இருக்கும்? சொப்பன அவஸ்தையில் சொப்பனம் ரியாலிட்டி. ஓகே. ஆனால் சொப்பன அவஸ்தையில் ஜகத்து என்ன இருக்குது? அன்ரியல். ஓகே. ஸோ சொப்பன அவஸ்தையில் சொப்பனம் ரியாலிட்டி, ஜாக்கிரத அவஸ்தையில் சொப்பனம் நோ ரியாலிட்டி. கரெக்ட். ஓகே. அப்போ எது ஒன்று மாறிண்டே இருக்கிறதோ, நல்லா புரிஞ்சுக்கணும், எது ஒன்று மாறிண்டே இருக்கிறதோ அது நாட் ட்ரூத். ஓகே. எப்பவுமே சத்தியத்துக்கு லட்சணம் என்ன? எக்காலத்தும் முக்காலத்தும்
எதனாலையும் எப்பொழுதும் நீக்கப்பட முடியாதது எதுவோ சத்தியம், அபாத்தியம் சத்தியம். ஓகே, திரிகால இது சத்தியம். ஓகே, அப்போது மாறிண்டே இருக்கிறது சத்தியமாகாது, நீக்கக்கூடியது சத்தியமாகாது. தேர்ஃபோர் ஜாக்கிரத பிரபஞ்சம் சொப்பனவத்து. இப்போ ஜாக்கிரத பிரபஞ்சம் சொப்பனவத்து. இப்போ இந்த நம்ம பேசுகிற விஷயங்கள்லாம் வந்து எப்படி இருக்கும்? அந்த குழந்தைக்கு தூளியில் ஆட்டி ஆறாரோ ஆறீரரோன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த விஷயம்லாம் வந்து டைனமிக் வேர்ட்ஸ். ஓகே, டைம் பாம் ஒன்றும். ஓகே, அது எப்போ வெடிக்கும் அப்படின்னா அந்த டைம் பார்த்து தான் இருக்கும். அதுக்கு பேர் டைம் பாம். புரியுதுல்ல? யார் யாருக்கு டைம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைமில் வெடிக்கும் அது. இப்போ புரியுதுதா? ஸோ நடுவில் வந்து யாராவது ஒருத்தர் வந்து அதை கட் பண்ணிட்டா வெடிக்காது, இல்லை அதில் ஏதாவது மிதிச்சுட்டா வெடிக்காது, நடுவில் வந்து ஈரமாக ஆயிடுச்சுன்னா வெடிக்காது. புரியுதா? ஆனால் ஒரு நாள் வெடிக்கும். இப்போ பற்ற வச்சுட்டோம், புரியுதா? அதனால் அது ஒரு நாள் டைம் பாம் வெடிக்கும். ஸோ அது அப்படிப்பட்டது. சரி, ஸோ இப்போ இந்த ஜகத்து எப்படிப்பட்டது அப்படின்னா, உன் மூஞ்சி இந்த ட்ரெஸ்ஸில் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இன்டைரக்டாக உன் மூஞ்சி வந்து நன்னா இல்லை, இந்த ட்ரெஸ்ஸில் தான் அழகாக இருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அப்படிதான் எப்பவுமே நீ இந்த ட்ரெஸ்ஸில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும். ஓகே, பாராட்டுற மாதிரி இருக்கும் அது. ஓகே, சும்மா சொன்னால் கூட பரவாயில்ல, அது குவைட் ஆப்போசிட் விஷயம் அது. அதனால் விசார பரியந்தம் ஜகத் ரமணீயம். இந்த உலகத்தை விசாரிக்கிற வரைக்கும் இது பியூட்டிஃபுல்லாக தெரியும். அது என்கொயரி பண்ணி தான் அதனுடைய லட்சணம்லாம் புரியும். அப்போது வேதாந்த உபதேசம் முதல்ல பிரம்மம் சத்தியம், செகண்டு ஜெகன் மித்யா, ஒன்று இருக்கு. ஓகே, ஸோ 3 காம்பனண்ட் சொல்கிறீங்க, நல்லா புரிஞ்சுங்க. 3 காம்பனண்ட்டில் ஸோ வந்து 33 மார்க்கு போட்டால் கூட 30 + 33 வந்து 66 ஆகிடுச்சு, 67 ஆகிடுச்சு. மோர் தென் 60 ஃபஸ்ட் கிளாஸ். ஓகே, மோர் தென் 60 ஃபஸ்ட் கிளாஸ். ஓகே, 33 எடுத்தாலே ஒரு போர்ஷன் படித்தாலே நீங்கள் பாஸ். 2 செமிஸ்டர் வந்து பாஸ் பண்ணிட்டீங்க, முடிஞ்சுத்துனா. ஸோ 3வது ஸ்டேஜ் எதுக்கு மார்க்கு தேவையில்லை, அப்படியே நம்ம பாஸ் பண்ணிட்டு போயிடலான்னா நெவர். புரியுதா? அதுதான் சுவாமிஜி குவார்ட்டர்லியில் நல்ல மார்க் எடுத்துட்டேன், ஆஃப் இயர்லியில் நல்ல மார்க் எடுத்துட்டேன், தேர்ஃபோர் ஆனுவலில் பாஸ் மார்க்கு போட்டுருங்க. நெவர். இந்த 3வது எக்ஸாம் இருக்க, அந்த 3வது எக்ஸாமுக்காக தான் ஃபஸ்ட்டு 2 எக்ஸாமே வைக்கிறது. குவார்ட்டர்லி ஆஃப் இயர்லி எதுக்குன்னா ஆனுவல் எக்ஸாமுக்காக. புரியுறதுல? சப்போஸ் நீ குவார்ட்டர்லி எக்ஸாம் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன்னா கூட ஆனுவல் எக்ஸாமில் பாஸ் பண்ணிடணும். அதுதான் ரூலை தவிர ஃபஸ்ட்டு 2 போர்ஷன் நான் பாஸ் பண்ணிட்டேன், 3rd போர்ஷன் வேண்டாம் அப்படின்னா நெவர். தேர்ஃபோர் 3வது வெரி இம்பார்ட்டன்ட், அந்த ஐடென்டிக்கல் ஐக்கியம், ஜீவ பிரம்ம ஐக்கியம். ஜீவோ பிரம்மைவ ந பரஹா. திஸ் இஸ் மோர் குரூஷியல். ஏன்னா மற்ற மதத்துக்காரங்க யாரும் ஒத்துக்க முடியாத ஒரு விஷயத்தை வேதாந்த அத்வைத மாத்திரம் சொல்லக்கூடியது. நீ தான் அந்த பிரம்மன். இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்கிற விஷயம் வந்து அகம் சத்தியா அந்நியத்து மித்யா அப்படின்றது வரணும். இது கட்ஸோடு சொல்கிறது இல்லை. புரியுதா? ஸோ கட்ஸோடு சொல்கிற விஷயம் இல்லை. அது கட்ஸோடு சொல்கிறதுனா நீ கொஞ்சம் ஏதோ பண்ணுன்றதுக்குல இருக்கிறத சொல்கிறது. புரியுதா? இருக்கிறது சொல்கிறது பெரிய கட்ஸ் வேண்டாம். புரியுதா? ஒரு பெரிய திறமை வேண்டாம், அது ரொம்ப பெரிய மூச்சு முட்டின்னு இருக்க வேண்டாம். இருக்கிறத நான் மனிதன், இதுக்கு எவ்வளோ பெரிய கட்ஸ் வேணுமாக்கம்? ஒன்றும் தேவையில்லை. ஓகே, அது போல் நான் பிரம்மன், அதே போல தான் அது. எப்படி விவகாரத்தில் நான் மனிதன் சொல்கிறோமோ, பாரமார்த்திகளை அகம் பிரம்மன் அப்படி சொல்லி நமக்கு புரியணும். தேர்ஃபோர் தம் பரம் பிரம்ம ஞாத்வா. ஸோ அறிந்தவன் தம் பரம்பிரம்ம, பாரமார்த்திக சத்தியம், அப்சல்யூட் ரியாலிட்டி, அல்டிமேட் புருஷார்த்தம் பரம்பிரம்ம. ஓகே, அது எப்படிப்பட்டதா அந்த பரம்பிரம்ம? அந்த மேலான பிரம்மம் எப்படிப்பட்டது? பரம்பிருகந்தம். அது வந்து இன்ஃபினிட்டு. ஆகாசம் இன்ஃபினிட்டு, புரியுதா? ஆனால் அது நாட் அப்சல்யூட் இன்ஃபினிட். ஏன்னா அது பிரளய காலத்தில் ஒடுங்கிடுது. நீங்கள் இது ஆகாசம் ஒடுங்கிறதுன்னு சொல்லும்போது உங்களுக்கு ஏதாவது புரியுறதோ?
அப்படியே கண்ட்ராக்ட் ஆகிடும். ஓகே, யார்கிட்ட? ஈஸ்வரன்கிட்ட. எந்த மாயா ஈஸ்வரன்கிட்ட வந்ததோ அப்படியே டிஸப்பேர் ஆகிடும், ஒடுங்கிடும். ஓகே, இது சொல்கிறதே சிரமமாக இருக்கு. ஓகே, ஆகாசம் ஒடுங்கன்னா அது இருக்கிற இடம் ஒரு ஆகாசம் இருந்து தான் ஆகணும். புரியுது இல்லையா? ஸோ வெரி டிஃபிகல்ட் அது புரியுறது. ஓகே, அதனால் ஆகாசம் வந்து கண்ட்ராக்ட் அண்ட் எக்ஸ்பேண்டு. ஆனால் இது எப்படிப்பட்டது? பிரம்மன் அந்த ஆகாசத்து வந்து தன்கிட்ட வச்சிருக்கிற அதிஷ்டானம். புரியுதா? ஆத்மனஹா ஆகாச சம்பூதா பரம்பிரகந்தம், த இன்ஃபினிட். அது இன்ஃபினிட்டு, இது த இன்ஃபினிட். புரிஞ்சுதுல? அப்பேற்பட்ட பிரம்மன் தம் பரம் பிரம்ம ஞாத்வா எப்படி அறிந்து கொண்டான்? அது தானாக அறிந்து கொண்டான். அதுதான் முக்கியம் இங்கே, குருஷல். அது எப்படிப்பட்டது? சர்வபூதேஷு கூட்டம். கூட்டம்னா ரகசியம். சர்வபூதேஷு க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜ்ஞ சாபிமாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத. ஏ அர்ஜுனா, எல்லா க்ஷேத்திரத்திலையும் இருக்கிறவன் க்ஷேத்ரஜன், அது நான் அப்படின்றார். அவர் இப்போ வந்து வசுதேவ குமரனா பேசுகிறாரா, மகாநாராயணா பேசுகிறாரா, அல்லது பரபிரம்மஸ்வரூப கான்டெஸ்டில் பேசுகிறாரா? இங்கே பரபிரம்ம ஆத்ம சைத்தன்ய சாட்சி ரூபேன்னு பேசுகிறார். ஓகே, அதனால் எல்லா உயிர்களிலும் இருப்பவன் சாட்சி சைத்தன்யம். புரியுறதுல? ஓகே, இந்த சாட்சி உனக்கிட்ட இருக்கா இல்லையா? உனக்கிட்ட இருக்கா இல்லையா? ஓகே, இந்த பாடி தெரியுது, பாடியிலேருந்து சென்சஸ் தெரியுது. சென்சஸ் தெரியுதா இல்லையா? எங்கே தெரியுது? கை தான் தெரியுது. லிஃப்ட் பண்ணுறது நீ பார்க்குறியா என்ன? ஓகே, லிஃப்ட் பண்ணுறது சக்தி, அது பார்க்க முடியுமா? ஆனால் பார்க்க முடியும். புரியுதா? அதுதான் நான் பார்க்குறேனே, நீ பார்க்கலன்னா கூட நான் பார்க்குறேனே. ஒரு பொருளை எடுக்கும்போது தெரியுது எனக்கு. புரியுதா? நான் பார்க்குறேன்னு. ஓகே, மைண்டு இருக்கிறது, பிராணன் இருக்குது, சென்சஸ் இருக்கிறது, அப்புறம் மைண்ட் இருக்குது. மைண்ட் இருக்கிறது உனக்கு தெரியுதா தெரியல? ஸோ எனக்கு இப்போ என்ன தாட் ஓடுறது நீ சொல்லு பார்ப்போம். தெரியாது, உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். புரியுதுல? ஸோ உன்னுடைய தாட் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். அப்படி சொன்னாலும் கஷ்டம். புரியுதா? ஸோ அதனால் அது திருஷ்யம். ஓகே, இப்போ புத்தி ஒர்க் பண்ணுறதா ஒர்க் பண்ணலையான்னு தெரியுதா தெரியலையா? இப்போ நான் பேசுகிற விஷயமே ஒவ்வொரு புத்தியில் ஒரு மாதிரி ரைஸ் ஆகும். புரியுதா? ஓகே, சிலதெல்லாம் ரைஸே ஆகாது, பேசிவாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால் இந்த 5 கோஷால நம்ம அப்படி ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு வரலாம். ஓகே, இந்த ஈகோ ஒன்று அன்னமய கோஷால இருக்கும், இல்லை பிராணமய கோஷா இருக்கும். ஓகே, ஈகோ எந்த கோஷா? 5 கோஷால எந்த கோஷா? அன்னமய, பிராணமய, மனோமய, விஜானமய, ஆனந்தமய. எந்த கோஷம் அது? ஈகோ. அது அகங்காரம். 5 கோஷம் அவருக்கு தான். இந்த பாடி, அகம் பாடி, நான் பியூட்டியாக இருக்கேன்ல அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அகங்காரம் கனெக்டட். ஓகே, நான் பிராணாயாமம் நன்னா பண்ணுவேன் தெரியுமில்ல, நான் பிராணாயாமத்தில் எக்ஸ்பர்ட்டு. போச்சு பிராணாமய கோஷா. நான் இன்னைக்கு ரொம்ப கவலையோடு இருக்கேன், மனோமய கோஷா. புரியுதுல? நீங்கள் சொல்கிறதுல நான் ரொம்ப கரெக்டாக புரிஞ்சுப்பேன் நான், விஞ்ஞானமய கோஷா. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது ஆனந்தமய கோஷா. புரியுதா? அப்போது இந்த 5 கோஷாவுக்குள்ளே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும். அதை தாண்டி வந்து அவள் என்னுடைய சித்தியோட ஓர்படி அப்படின்னு சொல்லுவான். புரியுதா? அது 6th கோஷா. அது புரியுதா? இங்கே எல்லா இடத்துக்கும் போவோம் இந்த அகங்காரம், சர்வ வியாபி அது. ஸோ இந்த அகங்காரம் எல்லா கோஷாலையும் இருக்கும், ஒரு கோஷாவை விட்டுட்டு இன்னொரு கோஷாவிலையும் இருக்கும். ஓகே, மனோமய கோஷம் மாத்திரம் இருக்கும், அன்னமய கோஷம் விட்டுட்டோம். புரியுதா? அப்படி ஒரு ஜிக்ஸாக்காக ட்ராவல் பண்ணக்கூடியது. ஸோ அது வந்து இது கிடையாது. அப்போது இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த விஷயம் சொன்னது. பஞ்சகோஷால அகங்காரம் கூட எனக்கு தெரியுதா இல்லையா? இன்க்ளூடு மை அகங்காரம் கூட எனக்கு தெரியுது. ஓகே, அப்போ இந்த அகங்காரம் வரைக்கும் போகிறது தெரியுது. இதெல்லாம் வந்து தாட் ஃபார்மில் இருக்கிறது, அந்த கரணத்தில் எண்ணங்கள் ரூபத்தில் இருக்கு. அந்த எண்ணங்கள் என்னென்ன எண்ணங்கள் இருக்குது இல்லைன்றது வந்து எனக்கு தெரியுது.
சம்டைம்ஸ் எண்ணங்கள் இல்லாமல் இருக்கும், பிளாங்காக இருக்கும். அந்த பிளாங்காக இருக்கிறதுன்றதும் தெரியும். ஒரு எண்ணமும் இல்லாமல் அப்பா இன்னைக்கு ரொம்ப அமைதியாக இருக்குப்பா, அப்பா சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறல்ல, அந்த கிரகிக்கக்கூடிய விஷயம் உனக்கு தெரியுது. கரெக்டா? சரி, அந்த தெரிஞ்சிக்கிறான அந்த ஆளை எதாலையா அது தெரிஞ்சிக்க முடியுதா? அப்போ சாட்சி எல்லார்கிட்டே இருக்கிறது, எல்லார்கிட்டே சாட்சி இருக்கிறது. புரியுதா? அந்த சாட்சி தான் ஆத்மா, அந்த சாட்சி தான் பரமாத்மா. புரியுதா? அந்த ஒரு சாட்சி இருக்க உன்கிட்ட மாத்திரம் இல்லை, பக்கத்தாளுக்கிட்டே அதே சாட்சி தான். அது மாத்திரம் இல்லை, உனக்கும் பக்கத்தாளுக்கு நடுவில் ஒரு கேப் இருக்குல்ல, அதுவும் சாட்சி தான். புரியுதா? சர்வ வியாபி. ஓகே, சர்வஜா, அந்த வியாபி. அதுதான் க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜ சாபிமாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத, எல்லா உயிர்களும். ஆனால் அந்த சாட்சி எப்படி இருக்கிறது? ரகசியமாக இருக்கிறது, நிக்கூட்டம். நிக்கூட்டம். நீ போய் இந்த சாட்சியை, நான் இப்போ சொன்ன சாட்சியை போய் சொல்லி பாரு, புரியாது. ஏன்னா அது ரகசியம், ரகசியம். நிக்கூட்டம் சொல்லியாச்சே, புரியாது, தெரியாது. அதனால் நீ மைக் போட்டு ஒரு 1000 பேருக்கு சொன்னால் கூட இது ரகசியம். புரியுதா? அதனால் கூட்டம் ஒளிந்துள்ளது. எப்படி ஒளிந்து இருக்கிறது? பாலில் நெய் இருப்பது போல. பாலுக்குள்ளே நெய் இருக்கா இல்லையா? பார்த்தா தெரியுமா? தெரியாது. அதுக்கு ஒரு ப்ராசஸ் பண்ணணும், வெயிட் பண்ணணும், என்னென்னோ ஒரு செய்ய வேண்டியது இருக்குது அதில். அப்போ தான் அது நெய் வரும். ஓகே, அப்படி பண்ணினா அது தயிராக்கி கடைஞ்சா மத்து போட்டு மேலே முதந்துட்டு வரும். அதை கேட்ச் பண்ணி நல்லா தபஸ் பண்ண வைக்கணும். புரியுதா? அந்த வெண்ணெயை நல்லா உருக்கணும். புரியுதா? நெய்யை இது சூடை போட்டு வெண்ணெயை அதை பண்ணினா தான் அது மெல்ட் ஆகி அப்படி கீ வரும். அந்த ஸ்மெல்லே நல்லா இருக்கும். இந்த வெண்ணெயை மூக்கில் வச்சுப்பார், நெய்யை மூக்கில் வச்சுப்பார், எப்படி இருக்கும் அப்படி. ஸோ இப்போ இது வெண்ணெய்க்குள்ளே நெய் தானே இருக்கிறத, அதே ஸ்மெல்லு தானே வரணும் இல்லையா? இது பிசு பிசுன்னு ஒட்டிக்கும். இது அப்படியே பண்ணால் இப்படி 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 அப்படி உடம்பு கிடம்பு மீச கீச எல்லாத்தையும் தடவிக்கலாம். வெண்ணெய் இப்படி தடவி நல்லா இருக்காது. ஓகே, அதனால் எது திருஷ்யமோ நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்தது, எது திருஷ்யமோ அது ஈஸ்வரா, எது திருக்கோ அது நீ, சாட்சி சைத்தன்யம். எது திருஷ்யமோ அது ஈஸ்வரா, எது திருக்கோ சாட்சி சைத்தன்யம். திருஷ்டா ஸ்ரோதா மந்தா அதுதான் சாட்சி. அந்த பார்ப்பவனை பார்க்க முடியாது, கேட்பவனை கேட்க முடியாது, சிந்திப்பவனை சிந்திக்க முடியாது. தகும் சர்வம் விஜானாதிம் தம் கேன விஜானியாத். அறிபவனை ஒரு நாளும் அறிய முடியாது. உன் கண்ணால் எல்லாத்தையும் பார்க்கலாம், ஆனால் ஒன்று பார்க்க முடியாது. உன் கண்ணை கொண்டு உன் கண்ணால் உன் கண்ணை பார்க்க முடியாது. புரியுதா? அதனால் ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயம்ப்பா. அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒருத்தன் பூமிக்கு நமஸ்காரம் பண்ணுறதுக்காக போயிட்டு இருந்தான், க்ஷேத்திரமா. எங்கே போகிற? பூமிக்கு நமஸ்காரம். நீ இருக்கிறதாண்டா பூமியை, அப்படியே நமஸ்காரம் பண்ணு அப்படி சொன்ன. அதனால் ஸோ நீ எதை தேடின்னு இருக்கியோ அது உனக்குள்ளே தான் இருக்கு. இந்த ஜம்புதாவியில், கன்னியாகுமரியில் இருந்து ஜம்புதாவி எக்ஸ்பிரஸ் இருக்குது, நார்த்துக்கு போகிறது 2-3 நாள் ஆகும் அது போகிறதுக்கு. அந்த எக்ஸ்பிரஸில் ஒருத்தனை ஏற்றி விட்டான். இப்படிதா ஏற்றி விட்டோன்னே அவன் மகா மலைக்கல்லன். இப்படிதா அலிபாபாவும் 40 திருடர்களும். ஓகே, அந்த மலைக்கல்லனை ட்ரெயினில் ஏற்றி போனான். திருடுற புத்தி போகுமா? ஸோ நல்ல ஏசிலாம் ஏற்றி விட்டாச்சு அவனை. ஓகே, இதுனா எதிர்க்க ஒருத்தன் ரொம்ப இன்னோசென்ட்டாக குப்தா. ஓகே, அவன் ஒரு 10 லட்சத்தை கவுண்ட் பண்ணிகிட்டே இருந்தான். இது ஓல்டு ஸ்டோரி. இல்லைன்னா இப்போல்லாம் ட்ராவலர் செக் தான் எடுத்து, அதுவும் இப்போ அருண் ஜேட்லி 10 லட்சம் எடுத்தால் நடுவிலே பிடிச்சிடுவாங்க கவர்மெண்ட்டை. அந்த மாதிரிலாம் ஒரு சட்டம், நிறைய சட்டம் சம்மந்தம் இல்லாமல் போட்டுக்காரு அவர். புரியுதா? நிறைய பேர் அந்த படித்த அறிவு அது. ஓகே, லோக்கலில் எல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுவான்னு தெரியாது அவர். ஓகே, குதிரை யானைக்காரன் கொஞ்சம் ஜனங்களோட பழகினா தான் எவ்வளோ பணம் வச்சுக்கலாம், எவ்வளோ பணம் வச்சுக்கக்கூடாதெல்லாம் தெரியும். புரியுதா? ஒரே சட்டம் போட்டார். ஒரு மேலே நிறைய பணம் வச்சுருக்க எஸ்கேப் ஆகிடுவான். இந்த கொஞ்சம் பணம் 5 லட்சம் 2 லட்சம் எதை எடுத்துகிட்டு போகிறான்னு பாரு, அவனை பிடிச்சிடுவான். இது நம்ம
ஊரில் இருக்கு பாரு, அது போட்டோம். இது 10 லட்சம் எடுத்துகிட்டு போனோம். இது பழைய கதை, அருண் ஜேட்லி வரதுக்கு முன்னாடி. ஓகே, எடுத்துகிட்டு போய் அது ஒரு ப்ரீஃபிகேஸ் ஒன்று இருக்கும், பிளாக்ல ஒன்று இருக்குது தெரியுமில்ல உங்களுக்கு, பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்போ யாரும் எடுத்துகிட்டு போகிறதில்ல, நான் பார்க்குறதில்ல அது. ஓகே, அது பழைய சிஸ்டம். அது எடுத்துகிட்டு போனால் ஒரு மெஜஸ்டிக், அது புரியுது. அது ஒரு சூட்டு வீட்டு போட்டுட்டு அந்த ஷூ வந்து ஒரு முனையில் ஒரு கூர்ஸாக இருக்கும் ஷூ. ஓகே, அதில் பல அப்படி அது ஷூ போட்டு அதில் ஒரு பேக்கெட் வச்சுப்பான். அப்பப்போ அதை தொடச்சிப்பான் கீழே ஷூவை. ஓகே, அப்படி போட்டு இப்படி இவன் வந்து இப்படி இப்படி பண்ணிவிட்டு அப்படி ஸோ கட்டுக்கட்டாக இருக்கும். அதெல்லாம் அந்த ஓல்டு ஸ்டைல், அதெல்லாம் அப்படி கட்டுக்கட்டாக அப்படி இப்படி வச்சு பார்க்குறதுக்கு. ஓகே, இப்படி கவுண்ட் பண்ணலாம். அப்பப்போ கவுண்ட் பண்ணிவிட்டு அப்படி சாத்திடுவான். பண்ணிவிட்டு இங்கே ஒரு கிளிக் இருக்கும், அப்புறம் தான் இப்படி கிளிக் பண்ணிடுவான். அப்புறம் ஸோ இதை பண்ணிட்டு இப்படி வச்சுப்பான். ஓகே, ஸோ இவன் பார்த்துட்டான் மலைக்கல்லன், இன்னைக்கு நைட் அடிச்சுடணுண்டா அப்படின்னு சொல்லிட்டா. அடிச்சுடணுன்னு சொல்லிட்டு நம்ம இதை பார்த்தா. ஓகே, அது என்ன பண்ணால் அதுக்கப்புறம் வந்து ராத்திரி நல்லா தூங்கிட்டான். நல்லா அந்த ஜோல்ட் ஆகும் அந்த ட்ரெயின். ஓகே, இந்த மலைக்கல்லனுக்கு திருடு அது கிடைக்கவே இல்லை. ஸோ மறுநாள் காலம்பரை திருப்பி வந்து அது இதெல்லாம் டிஃபன்லாம் கிடச்சிடும், இதெல்லாம் இருக்க இப்போ நிறையா பேர் உள்ளர போவான். திருப்பி கவுண்ட் பண்ணுறான். திருப்பி செகண்ட் நைட் அண்ட் தேர்டு நைட்டு அதுக்குள்ளே இது வந்துடுத்து. அப்புறம் என்ன, டெல்லி வந்துடுத்து. அப்புறம் தான் அது டெல்லிக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஷன் பேசன் பிரிட்ஜ் ஒன்று மாதிரி ஒன்று இருக்கும். நிஜாமுதீனா அதுக்கிட்ட வந்து இன்னும் டெல்லி வந்துட போகிறது. சார் என்ன இந்த பணத்தை எங்கே தான் வச்சிங்க, அவ்வளோ தாங்க முடியல, கேட்டு விடுவான் இப்போ சொல்லிட்டு. அது உன்னால் கண்டுபிடிக்கவே முடியாது, உன்னால் கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படியா, அப்படி என்ன மாயா பண்ணுங்க, நீ தூங்கும்போது உன் தலைமாட்டில் வச்சுட்டான அந்த பணத்தை ஒரு பேக் போட்டு அவனுடைய தலைக்காணி இருக்குல்ல, அவர் அந்த உங்களுக்குலாம் அதெல்லாம் ஸ்டைல் தெரியும் உங்களுக்கு. ஸோ ராத்திரி எல்லாம் பெட்டெல்லாம் போட்டுட்டு ஒரு தடவை பாத்ரூம் போயிட்டு வருவான். புரியுதா? அது போல் காலையில் எழுந்தோடனே ஒரு தடவை பாத்ரூம்லாம் போயிட்டு வருவான். இவன் பாத்ரூம் போகும்போது இவனுக்கு அடியில் வச்சுருவான். ஏன்னா இவன் திருட்டு போய் ஒரு கண்ணே சரி பார்க்குற திருஷ்டியே சரியில்லைன்னு தெரிஞ்சு போச்சு இவனுக்கு. புரியுதா? அதனால் உன் தலைமாட்டில் வச்சுட்டேன். புரியுதா? நான் நிம்மதியாக தூங்கிடுவேன் நான். புரியுதா? நீ எங்ககிட்ட தான் திருடுவேன் இப்படிலாம் பார்ப்பேன், அங்கே கிடைக்காது. புரியுதா? திருப்பி நீ காலையில் பாத்ரூம் போகும்போது நான் எடுத்து வச்சுப்பேன், அவ்வளோதான். அதனால் பணத்தை வெளியில் என்கிட்ட அந்த தசமவத்து அந்த 10 பேர் போனா இல்லையா, 10 பேர் பரமார்த்த குரு சிஷ்யன் 9 + 1 10 பேர் சேர்ந்து போனான். ஆனால் ரொம்ப ஒத்தும் அவளுக்குள்ள. புரியுதா? அப்படி போகும்போது டேய் சிஷ்யா, 6 முச்சுன்னு இருக்கா தூங்கின்னு இருக்கா பாரு. உள்ளே போய் விறகு கட்டை வச்சான். வச்சோடனே நல்ல எரியிற கட்டை சுருன்னுச்சு. குருவே முச்சுன்னு இருக்கு, நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு போகலாம் அப்படின்னு அப்படி நின்றுட்டானுங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து 1/2 hour 1 hour கழிச்சு திருப்பி போய் பாரு. அந்த ஈரம் நனைஞ்ச கட்டை இருக்குல்ல, அது உள்ளே வச்சான். வச்சோடனே ஒரு சுருன்னு சவுண்டெல்லாம் இல்லை. சவுண்டு போட்டால் 6 மூச்சு. சலனம் இல்லாமல் அந்த கரையில் ஏறிட்டான். ஏறிட்டு ஆனால் ரொம்ப ஒத்துமை, இடியேட்டர் இருந்தாலும் கூட ஒத்துமை. கவுண்ட் பண்ணால் ஒரு ஆள் குறையிடும். புரியுதா? நீ கவுண்ட் பண்ணுறான் எல்லாம் 10 பேர் கவுண்ட் பண்ணால் ஆனால் 9 தான் வருது. என்ன ஆயிடுச்சு? தன்னை விட்டுட்டு மற்ற கவுண்ட் பண்ணிகிட்டே இருக்கான். அந்த தசமவத்து. புரியுதா? தன்னை விட்டுட்டு மற்றவங்களை கவுண்ட் பண்ணினா ஒரு நாளும் கண்டுபிடிக்க முடியாது. இந்த கதை எங்களுக்கு என்ன தெரியாதா? புதுசாக சுற்றுறையில் உன்னை விட்டுட்டு தான் நீ மற்றவங்களை பேசுகிற நீ. புரியுதா? அதனால் 9 பேரை பேசுகிறதுல பிரயோஜனமாகாது. இந்த கதை தெரிஞ்சால் போகாது. அந்த கதையை அப்பப்போ நீ வந்து 2வது ஆள் 3வது ஆள் எல்லாம் பேசும்போது இந்த கதை ஞாபகம் வரணும். புரியுதா? அதனால் இந்த ஓல்டு ஸ்டோரி, அதனால் ரொம்ப நாள் கழிச்சு சொல்கிறதுனால திருப்பி சொல்லிட்டேன் நான். புரியுதா? அதனால் தசமவத்து. புரியுதா? தசம. அப்போ தேடுபவனுக்கு பிரம்மன் நாட் அவைலபிள். யார் பிரம்மத்தை தேடுகிறானோ அவனுக்கு நாட். நேற்றுக்கு சும்மா கோயில் உட்காந்துருக்கும் போது எல்லாம் ஒரு 10 பேர் வந்து விசாரிச்சு போகிறான் நம்மக்கிட்ட.
ஒருத்தர் ஒரு ஐடியா கேட்டுட்டு போகிறான், சுவாமியை எப்படி பார்க்கறது அப்படின்னு கேட்டால் ஒருத்தன். ஓகே, இப்படி ஒரு பல பேர், எல்லாருக்கும் ஒரு ஒரு இது இருக்குது. அப்போ தேடுபவனுக்கு பிரம்மன் நாட் அவைலபிள். ஓகே, அதை ஒரு ஆப்ஜெக்டாக தேட முடியாது. ஓகே, அது நானாக இருக்கிறேன். அப்போ E=mc² இருக்கே, ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்சி எவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் திருக்க விட்டுட்டேன், வெறும் திருஷ்யம். நமக்கு E=mc² திருஷ்யம். ஒரு வேர்டில் சொல்லிடலாம், அதை திருஷ்யம் அப்படி சொல்லலாம். திருஷ்யம்னா மொத்தத்துக்கு அச்சேதனம் அப்படி சொல்லிடுவோம் நம்ம ஒரே வேர்டில் டெக்னிக்கலாக. அப்படிதான் அந்த திருக்கு எங்கே இருக்கான்? திர்க்க கண்டுபிடிக்கலையா ஐன்ஸ்டீன்? தான் நான் கண்டுபிடிச்சேன் இல்லையா, அந்த அறிந்தவனை விட்டுட்டான். ஓகே, அறியப்பட்டதை சொன்னான். நீ அறியப்பட்டது எத்தனை பெருசாக சொன்னாலும் கூட அது ஒரே வார்த்தையில் சொன்னால் அது திருஷ்யம். அது திருஷ்யம். புரியுதா? திருஷ்யம் ஜடவத்து போச்சு, முடிஞ்சு போச்சு. புரியுதா? சைத்தன்யம் கிடையாது, கான்ஷியஸ் கிடையாது. அதனால் திருக்கு சாட்சி. அப்போ திருஷ்ய பிரபஞ்சம் நான் கிடையாது. சம்ஜய்? தேர்ஃபோர் சர்வபூதேஷு கூட்டம் ரகசியம் பிரம்மனை ஆத்மாவாக நானாக அறியும் அறிவு பிரம்மன் கூட்டம் தான். புரியுதா? அது நானாக தெரிஞ்சுக்கிற வரைக்கும் அந்த பிரம்மன் கூட்டம் ரகசியம். அப்போ பரமாத்மாவே ஜீவாத்மா. இந்த பரமாத்மாவே ஜீவாத்மான்னு ஒரு புது பேர் கிடைச்சிருக்கு. பரமாத்மாவுக்கு ஒரு புது பேர் தான் ஜீவாத்மா. என்ன இப்படி சொல்கிறேன்? இந்த சன் இருக்க, சன்லைட் பழைய காலத்தில் சோப்பு இருக்கும், சன்லைட் சோப். ஓகே, இது பழைய ஆளுக்கெல்லாம் தெரியும் சன்லைட் சோப். ஓகே, மூன்லைட் சோப்புன்னு வைக்கிறது இல்லை. புரியுதா? ஐ திங்க் மூன்லைட் சோப்பு கிடையாது, அறிவோடு தான் வச்சுருக்கான். சன்லைட் சோப்பு இருக்கு, மூன்லைட் சோப்பு கிடையாது. அப்போது இந்த சன்லைட்டு தான் இன்னொரு பேர் மூன்லைட் சொல்லலாம் இல்லையா? ஓகே, சன்லைட்டு பேரு தான் மூன்லைட். புரியுதா? ஏன்னா மூன்லைட்டுன்றது சன்லைட்டு. ஓகே, சன்லைட் மூன்லைட் நாட் மூன்லைட், அது சன்லைட். அது புரியுதா? அந்த பரமாத்மா தான் ஜீவாத்மா. புரியுதுல? அதனால் திஸ் இஸ் குட். யதா நிகாயம் பரமாத்மாவே ஒவ்வொரு சரித்திரத்திலும் ஓகே விதவிதமாக ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் விதவிதமாக விளங்கி கொண்டிருக்கிறது ஜீவாத்மாவாக. ஸோ அதே பரமாத்மா தான் பசு, நாய், குதிரை, பக்ஷி எல்லா ஜீவாத்மா ஸ்வரூபத்திலையும் எல்லா இடத்துலையும் எங்கெங்கும் காணினும் சக்தியடா. அப்போ பரமாத்மா வேறு வேறு ஜீவாத்மாவாக தோன்றிக்கொண்டு அப்பீரன்ஸ் ஒன்லி. யதானி காயம் அப்படி பலவிதமாக இருந்தாலும் அது எத்தனை இருக்கிறது? ஏகம், ஒன்னே ஒன்று பரமாத்மா, அநேக ஜீவாத்மா இருக்கிறது. அப்பேற்பட்டது விஸ்வஸ்ய பரிவேஷ்டிதாரம். விஸ்வஸ்ய பரிவேஷ்டிதாரம் அந்த அத்வைத பிரம்மன் ஒரே ஈஸ்வரனே சேதனமாக இருக்கிறாரு. அதே சமயத்தில் அச்சேதனமாகி இருக்கிற விஸ்வமாகவும் இருக்கிறார். இந்த ஒன் பரமாத்மா சேதன வஸ்துவாகவும் இருக்கிறார், அச்சேதன வஸ்துவாகும், சர அச்சர ஜங்கமம் தாவர ஜங்கமாக இருக்கிறார். அப்போ எர்த்தீஸ், மூனிஸ், சன்னிஸ், மை சன்னிஸ், எவ்ரிதிங் ஈஸ் அந்த ஈஸ்னஸ் இருப்பாக இருக்கிறார். ஐ நோ, எர்த் நோ. உனக்கு எப்படி தெரியும்? ஐ நோ. மூன் தெரியுமா? தெரியும், ஐ நோ. அந்த நோ, KNOW, நோ கான்ஷியஸ். நீ எப்படி தெரிஞ்சுக்கிற? அது சைத்தன்யம். அப்போ இந்த ஹோல் பிரபஞ்சத்திலையும் சத்துரூபேன சித்துரூபேன இந்த பரபிரம்மே இருக்கின்றது. சேதன அச்சேதன எந்த விஷயத்திலையும் இருக்கிறது ஒரே வஸ்து. அப்போ தோற்றம் மாத்திரம்தான் இருக்கிறது எது? சர்வ பிரம்மமும் விஸ்வஸ்ய பரிவேஷ்டிதாரம். அது எப்படிப்பட்டது? ஈஷம், மாஸ்டர். எல்லாத்தையும் கண்ட்ரோலர். அது ஏன்னா எல்லா ஆர்கமிட்டிஸ் விதியிலேருந்து நியூட்டன் லா வரைக்கும் அந்த நியத்தி ஈஸ்வரன், யாரும் மாற்ற முடியாது. அதனால ஸோ இண்டிபெண்ட் இஸ் மாஸ்டர், டிபெண்ட் இஸ் தாசகா. ஓகே, ஈஷம் தம் ஞாத்வா அமிர்தா பவந்தி. ஈஷம் தம் ஞாத்வா அந்த மாஸ்டர் இண்டிபெண்டா நீ இருந்தா தான் அது ஞானம். யூ ஆர் த இண்டிபெண்ட்.
புரியுதுதான்? ஓகே. ஆனால் இண்டிவிஜுவாலிட்டி கிடையாது, இண்டிபெண்ட் ஆகணும், சுதந்திர புருஷன், ஈஷம் தம் ஞாத்வா. அதனால ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்னா, பிரத்யக்ஷம் பரோட்சத்தில் தாண்டி அபரோக்ஷத்துக்கு போகணும். ஓகே. தத் அத்விதீயம் பிரம்ம அஸ்மி அகம் அயம் ஆத்ம பிரம்ம. அப்போ பிரம்ம அஸ்தி பரோட்ச லக்ஷணம், பரோட்ச ஞானம், பிரம்ம அஸ்மி அபரோக்ஷ ஞானம். ஸ்ருணு, பரோட்ச ஞானம் இல்லாமல் அபரோக்ஷ ஞானத்துக்கு செல்ஃப் எடுக்காது. ஓகே. தேர்ஃபோர் அஜ்ஞானம் டு பரோக்ஷம், அப்பரோக்ஷம் டு அபரோக்ஷ ஞானம் ஞாத்வா அமிர்தம் பவந்தி. அகம் பூர்ணம் பூர்ணோகம் திருப்தோகம். இதை கட்டோபனிஷத்தில் பியூட்டிஃபுல்லான ஒரு மந்திரம் வருது. என்ன மந்திரம்? அஸ்தி இத்யேவ உபலப்தயே உபலப்தவ்யா தத்துவபாவேன சோபயோகோ. அஸ்தி இத்யேவ உபலப்தஸ்ய தத்துவபாவ பிரசீதீதி பிரசீதி இதி. அப்போ முதல்ல பிரம்மன் அஸ்தி, ஃபைனல் என்னது? பிரம்மாஸ்மி அமிர்தா பவந்தி. அவன் மரணமற்ற நிலையை அடைகிறான் அப்படி சொல்லுவான். ஸோ நெக்ஸ்ட் மந்த்ரா, 8வது மந்த்ரா. ஸோ ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த ஸ்ரீகிருஷ்ணர் மாதிரி வருது இந்த மந்திரம். வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்யவர்ணம் தமசப் பரஸ்தாத் தமேவ விதித்வா அதிமிருத்யுமேதி நான்யப்பந்தா வித்யதே அயனாய. எக்ஸலண்ட் மந்திரம். இந்த ஒரு மந்திரத்துக்கே போகிறோம். ஓகே. நம்ம இன்னைக்கு கிளாஸ்க்கு வந்தது அப்பேற்பட்டது. இது ஒரு இம்பார்ட்டன்ட். சுவாமி விவேகானந்தர் இந்த மந்திரத்தை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்துட்டார். இப்படிதான் இந்த அப்போ வேதாந்தது ஒரு குரூப்பில் மாத்திரம் இருந்தது, எல்லாத்தையும் கடல் கடந்து போயிடுச்சு. கடல் கடந்து கொண்டு போன முதல் ஆள் அவர் சுவாமி விவேகானந்தர். அப்படி கொண்டு போன இந்த மந்திரம் இது புருஷ சூக்தத்திலே வருது. ஸோ அர்ஜுனன் சொல்கிறான், கர்மனைவைஹி சம்சித்திம் ஆஸ்திதா ஜனகதாயா லோக சங்கரமே வாபி. ஏ அர்ஜுனா, ஓகே, சம்பஷ்யன் கர்த்துமகி. ஓகே. ஞானி செய்யக்கூடிய கர்மம் ஸ்வதர்மமா, பரதர்மமா, அதர்மமா அல்லது கர்மயோகமா? இந்த ஞானி செய்கிறது 4 கிடையாது. 5வது ஒரு கர்மம் இருக்கு. அது என்ன தெரியுமா? லோக சங்கரஹா. அப்ப 4 விதமான கர்மம் செய்யக்கூடியதுக்கு யோகியதை யாருக்கு இருக்கு? அஜ்ஞானி ஆர் விஞ்ஞானி. புரியுதா? ஸோ யாரால் செய்ய முடியாது? ஞானியால் செய்ய முடியாது. அப்படிதான். அதனால் அவன் கண்டுபிடித்தவன். இதெல்லாம் எப்படி அப்படி இருக்காங்களா? லோகசங்கர, அதாவது அவனுடைய கர்மம் பண்ணினாலும் வருத்தெடுத்த கர்மம் மாதிரி. அந்த கர்மம் புண்ணியம் கொடுக்காது, பாபம் கொடுக்காது, சித்த சுத்தி கொடுக்காது. அப்படி ஒரு கர்மா இருக்கு. பியூட்டிஃபுல். ஓகே. ஆனால் கர்மத்தினுடைய ரூல் என்ன? அது பலன் கொடுத்து தான் ஆகும். நீ பிடிக்கிறதோ பிடிக்கலையோ கர்மம் பண்ணினா அதுக்கு ரூலு பலன் உண்டு. ஓகே. பிரயோஜனம் இருக்குது. கர்மம் பண்ணினா பிரயோஜனம் இருக்குது. புரியுதா? ஆனால் பிரயோஜனமே இல்லாமல் ஒரு கர்மம் பண்ண முடியாது. நிஜமாகவே பிரயோஜனம் இல்லாமல் ஒரு கர்மம் பண்ண முடியும்னா ஞானியால் மாத்திரம்தான் பிரயோஜனம் இல்லாமல் ஒரு கர்மம் பண்ண முடியும். டர்ட்டி இடியட் ஃபெலோ கூட அவன் கர்மம் பண்ணினா பிரயோஜனம் உண்டு. புரியுதா? நம்ம ரூடியாக என்ன பேச பலன், அதாவது பாசிட்டிவ் பலன் கொடுக்காதது பிரயோஜனம் இல்லாத கர்மா அப்படி சொல்லுவான். அப்படி இல்லை. ஓகே. ஞானி ஒரு ஆள் தான் பிரயோஜனம் இல்லாமல் செய்வான். புரியுறதா? அதனால் அவன் கேட்குறான், அப்படி கூட இருந்தா இவன் இருக்கான நம்ம ஆள் அர்ஜுன் எல்லாத்தையும் கேட்டுருவான். புரியுதா? அதனால் இருக்காரப்பா. ஜனகர் போன்ற மகரிஷிகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ரூல் பண்ணிட்டு அந்த ரூலிங்கில் இருந்துட்டு அவங்க சும்மா லீலாவாக பண்ணினான். புரியுதா? ஸோ அப்படி அனுபூதி கண்ட மகரிஷிகள், யோகிகள், ஞானிகள் இருக்காங்களா? ஆஸ்வலாயின்லேருந்து இப்போ ஸ்வேதாஸ்வதர மகரிஷி வரைக்கும் இருக்கிறாங்களே. அகம் விரக்ஷரேரிவா கீர்த்தி பிருஷ்டம் கிரேரிவா ஊர்த்வபவித்ரோ வாஜினீவஸ்வமிருதமஸ்மி
திரவிணகும் சர்ச்சசம் சுமேதாமிருதோக்ஷிதா இது த்ரிசங்கோர் வேதோன் வச்சனம். அத்தாரிட்டி. ஓகே, திரிசங்கு முனி நான் பெருமை உடையவன், புனிதமுடையவன், மொத்த ஸ்வர்ணமே எனதுதான் அப்படின்றான். புரியுதா? எவ்வளவு பெரிய ஆளு. ஜனகர் சொல்றாரு, இருக்கிறதெல்லாம் இருந்தா எந்துடா அப்படின்றாரு, இல்லைன்னா எதுவும் கிடையாது. புரியுதுல? ஒண்டர்ஃபுல் பர்சன். அகமன்னம் 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 அகமன்னாதோ அகமன்னாதோ அகமன்னாதா. இதெல்லாம் ஆனந்த களிப்பு. புரியுதா? அகம் விஸ்வம் புவனப்பிய பவாம் ஸ்வர்ண ஜோதிகி. புரியுதா? நான் யார் தெரியுமா? நானே தான் போக்தா, நானே தான் போக்கியம். புரியுதா? நானே எல்லா புவனங்களையும் வெற்றி கொண்டவன், எல்லா சகல சம்பத்து புவனங்களையும் சக்சஸ் படைத்தவன். எவ்வளவு பெரிய ஒரு தைரியம் முழக்கம் பண்றது வேதம். புரியுதா? அப்போ உலகம் முழுவதும் கார் இருளில் மூழ்கி கிடந்த போது பேரொளியில் என்னுடைய முன்னோர்கள் எழுந்தார்கள், உலகம் முழுவதும் பரப்பினார்கள் அந்த வழியை. ஸோ அதுக்கு அவர்களுக்கு கிடைத்த சோர்ஸ் என்ன இருக்கிறது? காரணம் வேதத்தினுடைய நாலேஜ். ஓகே, அந்த விஸ்டம், காக்னிஷன், வேதம், அதில் கிடைச்ச ஞானம் ஜன்மத்தையே வேறு இருக்கக்கூடியது, மரணத்தையே வேறு இருக்கக்கூடியது. அப்பேற்பட்ட வேத கால ரிஷிகள் பல அற்புதமான உண்மைகளை கண்டறிந்து அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அவர்கள் பியூரிட்டி ஆஃப் மைண்ட், சுத்த சத்துவத்தில் இதை உணர்ந்தார்கள். அதை உணர்ந்தவர்கள் மாத்திரம் இல்லை, எல்லாருக்கும் போதித்தார்கள். நீ சாதாரண ஆள் இல்லை அப்படின்றது சொன்னாங்க. அதனால உண்மையை கண்டார்கள். எந்த உண்மையும் கூட அது டிஸ்கவரி தான், உண்மையை உருவாக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். உருவாக்குறது இல்லை, அவர் கண்டு கொண்டனர். அதில் நியூட்டன் லாவோ அல்லது ஆர்கிமிடிஸ் லாவோ, ஆர்கிமிடிஸ் முன்னாடியே இருக்கு அந்த உண்மை, நியூட்டனுக்கு முன்னாடி அந்த உண்மை உண்டு. நாளைக்கு நம்ம சயின்ஸ் எல்லாம் மறந்துகிறது மண்ணில் புதஞ்சிருந்தா கூட அந்த உண்மை இருக்கும். புரியுதா? அதனால ஏற்கனவே இருந்த விஷயத்தை, வேதாந்த ரகசியங்களை நம்மளுடைய முன்னோர்கள் கண்டுபிடித்து தொகுத்த நூலுக்கு பேர் வேதம். அந்த வேதம் அபௌருஷிய வாக்கியம். அதனால இது இந்த ரிஷி வேதாத்திர மகரிஷியோ இந்த அஸ்வலாய மகரிஷியோ இது கொடுக்கல, அவர்கள் கண்டு கொண்டார்கள், அதை தொகுத்து வைத்தார் நம்முடைய வேதவியாசர். ஆனால் எப்பவுமே எக்ஸிஸ்டன்ஸ் அது சொல்றது. அந்த வேதத்தினுடைய ரகசியம், நீ சாவு அற்றவன், நீ மரணமற்றவன், நீ அழியாதவன், நீ மாறாதவன், என்றும் நிலைத்திருக்கிறவன் அப்படி சொல்ற. தேர்ஃபோர் ஓ அமிர்தஸ்ய புத்திரஹா, நீ மரணமற்றவன். இதை யாரு அறிய முடியும்? இப்படி நாயமாத்மா பலகீனேனே லப்யா. இது பலகீனர்கள் அறிய முடியாது, ஒரு நாளும் அடைய முடியாது. அதனால பலகீனம் எதையுமே அடைய முடியாது. தேர்ஃபோர் நீ பாப்பி அல்ல, நீ புனிதமானவன், நீ மங்களமானவன். அது மட்டுமல்ல, உன்னை சாவு என்றது தீண்டவே தீண்டாது. சாவே தீண்டாதுன்னா வேற எதுக்கு நீ பயப்படணும்? நீ பெறப்பட்டவன், இறப்பட்டவன், ஆத்ம சைத்தன்யம். அதனால இந்த தேவர்களுடைய உண்மையை கண்டவர்களுடைய வாரிசு நீ. ஓகே, எதை கண்டும் அச்சப்படாதே, பயப்படாதே, கலங்காதே அப்படின்றது முழக்கமிட்டார்கள். அதனால திருவாதிர களி நம்ம சாப்பிட்டு பழக்கிறதுக்கு அந்த களியோட ரகசியம் களிப்பு, ஆனந்த கூத்து. அந்த ஆனந்த கூத்தை நம்மளுடைய முன்னோர்கள் கண்டார்கள். யாரையும் பாவின்னு சொல்லாதே தயவு செய்து, அது உனக்கு மகா பாபத்தை உண்டாக்கும். யாரையும் பலகீனன்னு சுட்டி காட்டாதே, அது மகா பாபம். ஏன்னா வேதம் சொல்றது, நீ பிரம்மாண்டமான அந்த சர்வசக்தி வாய்ந்த சர்வஜமான பிரம்மஸ்வரூபம் நீ. அதனால எனக்கு கிடைச்சிருக்க இந்த அனுபூதி எங்கும் நீக்கமர ரிஷிகள் அதை டிக்ளரேஷன் பண்ணினார்கள், உலகத்துக்கு பிரகடனம் பண்ணினார்கள். இது எல்லாருக்கும் போல்டா டிக்ளேர் பண்ண. இது சும்மா அப்படி பூஸ்ட் பண்ணது, இது பண்றது இல்லை. இப்போ நிறைய கொட்டேஷன்லாம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் செல்ஃப் டெவலப் பண்றது, செல்ஃப் டெவலப் பண்ற பிசினஸ் கிடையாது இது. செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பிசினஸ் இல்லை. திஸ் இஸ் ஃபேக்ட். ஓகே, திஸ் இஸ் ட்ரூத். அதனால 1000 மடங்கு உண்மை. நியூட்டன் லா எத்தனை சத்தியமோ அதை விட பல்லாயிரக்கணக்கான மடங்கு இப்போ நான் சொல்றது. இது ஃபெய்த் கிடையாது, இது ஃபேக்ட். இது ஒரு மாறாத உண்மை. ஓகே, அதனால இதுக்கு எப்படி வந்தார்கள் நம்மளுடைய முன்னோர்கள்? ட்ரையாங்கிள் ஃபார்மேட் டு வயா ட்ரையாங்கிள் ஃபார்மேட்டு டு
பைனரி ஃபார்மேட். ஓகே, அப்போ வேர்ல்டு டிபெண்டன்ட் டு காட் டிபெண்ட், காட் டிபெண்டன்ட் டு செல்ஃப் டிபெண்டன்ட். அதுக்கு வந்தார்கள். இந்த ஜீவ ஈஸ்வர ஜகத்திலிருந்து, குரு சாஸ்திர ஈஸ்வரிலிருந்து அதுக்கப்புறம் செல்ஃப் வந்தார்கள், சத்தியமித்யாவுக்கு வந்தார்கள். அப்படி கண்டுபிடித்தவர்கள் அகம் சத்தியகா அந்நியத்தை மித்யா, நான் ஒருவன் தான் சத்தியம், அந்நியத்தை மித்யா. அந்த ஒருவன்றது என்னது? நாமரூபம் உடைய உன்னுடைய பத்மா சுப்பிரமணியம் கிடையாது. ஸோ அதனுடைய ஒளிஞ்சிருக்கிற பிரம்மஸ்வரூபம் தான் வேதாந்த முரசு சொல்றது. அகம் விஸ்வம் புவனப்பிய பவாம் ஸ்வர்ண ஜோதிகி அப்படி சொல்றது. நான் புவனங்களை எல்லாம் வென்றவன், எனக்கு எனக்கு வேறாக வேறு எதுவும் இந்த பிரபஞ்சத்தில் இல்லை, அதுதான் சொல்றது. அதனால இது எவ்வளோ பெரிய உண்மை, அதுதான் இந்த மந்திரம் சொல்றது. வேதகால ரிஷி முழக்கமிட்டது, டிக்ளேர் பண்ணினது வேதாந்த முரசு இந்த மந்திரம். அதுக்கு தான் நம்ம பிரார்த்தனையில் சேர்த்துருக்கோம். ஸோ அகம் ஏதத்து புருஷம் வேத, அகம் வேத அறிந்து கொண்டேன், அகம் ஜானாமி. ஸோ இது என்னுடைய முன்னோர்கள் சொன்னார்கள், அவர்கள் சொன்னார்கள், வேதம் சொல்றது, இது இப்படி சாஸ்திரம் கூறுகிறது, அப்படி இல்லை. இவர் சொல்ற அகம் வேத. எவ்வளோ நான் சொல்றேன், நான் சொல்றேன் எப்படி சொல்ல முடியும்? அந்த உண்மையை கண்டவன் தான் சொல்ல முடியும், வேற யாரும் சொல்ல முடியாது. அகம் வேத. இது நான் இங்கே தனியாக சொல்லலை, இது மந்திரத்தில் இருக்கிறது சொல்கிறேன். இப்போ அகம் வேத. ஓகே, நான் சொல்கிறேன் அகம் ஜானாமி, நான் கண்டுகொண்டேன். என்ன கண்டுகொண்டேன்? மகாந்தம் புருஷம் வேத, மகாந்தம் புருஷம் வேத. ஸோ இது ரொம்ப இன்ஃபினிட். பூரியத்தி இது புருஷா. ஓகே, எது ஒன்று எங்கும் எப்பொழுதும் வியாபித்து இருக்கிறதோ அது புருஷம். ஓகே, அதுதான் புருஷம். புரியுதா? அப்போ என்டையர் பிரபஞ்சம் அது ஸ்திரீ. புரியுதா? அந்த சாதகம் ஸ்திரீ. அந்த பிரம்மனை அடையறதுக்காக ஏங்கி கொண்டிருக்கானே அந்த புருஷனை பரமாத்மா அடையிறது, அதுதான் ரியல் பரமாத்மா புருஷன். புரியுதா? அந்த புருஷனை அடைந்தவன் புருஷன். புரியுதா? ஆண் பெண்பாலை இது குறிக்கிறது இல்லை. புரியுதா? இது ஜெண்டருக்கெல்லாம் அப்பாற்பட்டது இந்த விஷயம். மகாந்தம் அது ஆதித்ய வர்ணம். அது எப்படிப்பட்டதா? அந்த பிரம்மஸ்வரூபம் எப்படிப்பட்டது? சொப்பிரகாச சைத்தன்யம், சொப்பிரகாச சைத்தன்யம், பிரில்லியன்ட் லைட். அது தானாவே லைட் இருக்கு, அது மூன் லைட் கிடையாது, சன் லைட் மாதிரி. பிரம்மன் சொப்பிரகாச சைத்தன்ய தத்துவம், ஜோதிஷாம் ஜோதிகி. அது ஜோதி எல்லாம் ஜோதிகி நான். ஓகே, ந தத்ர சூரியோபாதி ந சந்திர தாரகம் நேமா வித்யுதோபாதி குதோயம் அக்னிகி தமேவ பாதி அனுபாதி. எவ்ரிதிங் அனுபாதி. நான் யாரு? பாதின்னு சொல்லிடக்கூடாது, பாதி. நீ பாதி நான் பாதி அப்படி இல்லை, அது சம்சாரம். நீ பாதி நாம் பாதி அப்படி பாடுறல, அதெல்லாம் சம்சாரம். இதுல சொச்சம் மிச்சம் கிடையாது. முழுக்க முழுக்க இந்த நட்சத்திரத்தினுடைய ஒளி இருக்க, சூரியனுடைய ஒளி இருக்க, மின்னலுடைய ஒளி இருக்கிறத, அந்த ஒளி இருக்க, அந்த ஒளிக்கெல்லாம் காரணமான இருக்கிற நான், அதெல்லாம் அனுபாதி. நான் பாதி. என்ன மந்திரம் இது! என்ன ட்ரெமண்டஸ் மந்திரம்! இது ஒரு மந்திரம் போருமே உன்னோட வாழ்க்கையில். சோர்வு, டயர்டு, இது இன்சிக்னிஃபிகண்ட்டு, சிறுமை, நான் சிறுமைப்படுத்தப்பட்ட மாதிரி, நான் எழுந்த மாதிரி எல்லாம் ஃபீலிங்க. நட்சத்திர சூரியோபாதி அப்படி சொன்னாலே போருமே. அப்படி சொன்னாலே எனக்கு டயர்டாக வருது சுவாமி. ஒன்றும் புரியல, எனக்கு மக்குன்னு அர்த்தம். புரியுதா? அதில் ஆதித்ய வர்ணம். ஸோ எதனாலும் அனைத்தும் பிரகாசம் அடைகிறதோ, எது எதனாலும் பிரகாசப்படுத்த முடியாதோ அதுக்கு பேரு கான்சியஸ்னஸ். ஓகே, ஐ ஆம் த கான்சியஸ் பீயிங். ஓகே, அறிபவனை யாராலும் அறிந்து கொள்ள முடியாது. அறிபவன் இல்லாமல் எதையும் அறிந்து கொள்ள முடியாது. அது எதுவோ அது ஆத்ம தத்துவம். நான் இல்லாமல் நீ இல்லை. புரியுதா? நான் இல்லாமல் எதையும் அறிந்து கொள்ளாமது. தேர்ஃபோர் தமச பரஸ்தாத், தமச பரஸ்தாத். ஆத்ம ஜோதி அஜ்ஞானத்திற்கும் மாயைக்கும் அப்பாற்பட்டது. அந்த ஆத்ம ஜோதி இருக்க, அது அஜ்ஞானத்துக்கும் மாயைக்கும் அப்பாற்பட்டது. அது ஆகாசத்திற்குள் எல்லாம் உள்ளது. ஆனால் ஆகாசமோ எதையும் தொட முடியாது. ஆகாசத்தை எந்த பொருளும் தொட முடியாது. புரியுதா? அதுபோல மாயையானது பிரம்மத்துக்குள்ளர் அடக்கம். ஆனால் மாயா ஒரு நாளும் என்னை தொட முடியாது.
மாயா என்னை தொட முடியுது. அகம் அசங்கா. அப்போ உலக விஷயங்கள் என்னை பாதிக்காது. காரணம் ஆகாசவத்து ஆத்ம சைத்தன்யம் நான். ஆதித்ய வர்ணம் தமச பரஸ்தா. ஓகே. உலக மாந்தர்களே, அஞ்ஞான கும்மிருட்டில் இருக்கும்போது நம்முடைய வேதகால ரிஷிகள் அவர்கள் உலக இருளை நீக்கினார்கள். எப்படி உலக இருளை நீக்கினார்கள்? அந்த மாயை இருளை நீக்கினார்கள். இருளை நீக்கினா விளச்செடுத்து டார்ச் எடுத்துட்டு போனாங்கல்ல. ஸோ அவன் டார்ச் விளக்கு ஒரு பூஜை பண்ணுற வச்சுருக்கான். டார்ச் லைட் ப்ரோக்ராம். ஓகே. அந்த டார்ச் இல்லது, இது ஞான விளக்கு. இது அறிவு விளக்கு. அறிவு விளக்கு கொண்டு போனலாம் சொல்லலாம். கிருணந்தோ விஸ்வம் மாரியம், இந்த விஷயத்தை கொண்டு போய் எல்லா இடத்துலையும் போய் பரப்பு அப்படின்னார். அப்படி நாமும் இன்று கூட இந்த செல்வத்தை நாம் அடைய முடியும், அதனுடைய சொந்தக்காரராக ஆக முடியும். அப்படி உபநிஷத் சொல்றது. இது வேத காலத்தில் மாத்திரம், இந்த காலத்தில் மாத்திரம் ஒரு செடி கொடிலாம் இருக்கும், அதில் ஒரு பாம்பு இருக்கும், அதில் பர்ணசாலை இருக்கும், அப்படி இல்லை. எல்லா காலத்திலையும் கூட முடியும். 25வது மாடியில் நின்று உட்கார்ந்து கூட இந்த விஷயத்தை அடைய முடியும். அப்பேற்பட்டது இது. இப்படிதான் வெளியில் இருக்கிற மாயா உலகம் மாறியும், அதனுடைய பிரம்மன் மாறவே மாறாது. ஓகே. அப்போ டிவி ஸ்க்ரீன் இருக்க, அந்த ஸ்க்ரீன் ஆடாது. புரியுதா? அதுக்குள்ளே அது எல்லாம் ஜலங்குகளும் எல்லாம் ஆடும். புரியுதா? ஆடிண்டே இருக்கிற ஸ்க்ரீனில், அந்த படத்தில் ஆடாத ஸ்க்ரீன் எப்பொழுதும் இருக்கணும். அந்த ஆடாத ஸ்க்ரீன் இல்லாமல் படத்தை பார்க்க முடியாது. புரியுதா? அப்போ படத்தை பார்க்கறது எது? அந்த ஸ்க்ரீன் எது? வியாபித்திருக்கிறது. அப்போது பானை ஒரு நாளும் களிமண்ணை தொட முடியாது. இந்த பானை இருக்க, இந்த பானை களிமண்ணை ஒரு நாள் டச் பண்ண முடியும். டச் பண்ண, ஏய் டோன்ட் டச் அப்படி சொல்லாத. நீ டச் பண்ணா கூட என்ன டச் பண்ண முடியாது. நீ டச் பண்ணா கூட என்ன டச் பண்ண முடியாது. அதுதான். அதனால டோன்ட் டச்ன்றது சம்சாரம். நீ என்ன டச் பண்ண முடியாதுன்றது ஞானம். அசங்கக அகம் அசங்கக. ஓகே. என்னை தொந்தரவு பண்ணாத, அது சம்சாரம். ஓகே. நீ உன்னால என்ன தொந்தரவு பண்ண முடியாது, அது ஞானம். புரியுதா? தமச பரஸ்தாத் ஆதித்ய வர்ணம் மகாந்தம் புருஷம் ஏதம் அகம் வேதா அகம் ஜானாமி. கண்டுகொண்டேன். எங்கு கண்டுகொண்டேன்? பூலோகத்திலா, வைகுந்தத்திலா, சிவலோகத்திலா? எங்கு கண்டுகொண்டேன்? ஏதம். வெரி வெரி குரூஷியல் வேர்டு. ஏதம். ஏதம் இஸ் ஈக்வல் டு சாட்சி சைத்தன்யத்தில் கண்டுகொண்டேன். என்னிடத்தில் எல்லா விருத்திகளும் அரைசாய் அரைவல் டிபார்ச்சர் பண்ணக்கூடிய அந்த சாட்சியில் கண்டுகொண்டேன். ஸோ இன் ஷார்ட், ஐ நோ ஐ எம் பிரம்மன். ஐ நோ ஐ எம் பிரம்மன். தட் பிரம்மன் திஸ். அந்த பிரம்மன் எப்படி கண்டுகொண்டேன்? ஏதம் ஆத்மானம். ஐ நோ ஐ எம் பிரம்மன். அதாவது என்னை எனக்கு தெரியும். உன்னை உனக்கு தெரியுமா? புரியுதா? உன்னை உனக்கு தெரியுமா? என்னை எனக்கு தெரியும். புரியுதா? உனக்கு ஸ்டார் தெரியும், மூன் தெரியும், லிட்டில் ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் அப்படிலாம் என்ன ஸ்டார்லாம் உனக்கு தெரியும். ஓகே. புண்ணாக்கிலேருந்து இது வரைக்கும் நெல்லிக்கனி வரைக்கும் தெரியும். எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கு. உன்னை தெரியுமா? ஓய், உன்னை தெரியுமா? ஓகே. இதுதான் இந்த வேதகால ரிஷி என்னை எனக்கு தெரியும் என்று அறிவித்தார்கள். எவ்வளோ பெரிய விஷயம்! என்னை எனக்கு தெரியும்னு அறிவித்தார்கள், முரசு கொட்டினார்கள். வேதாந்த டிக்ளரேஷன். இதுதான் ஹிந்துத்துவம். நான் ஆனந்த கலிப்பு அடைந்தவன், மரணமற்றவன் நிலையை அறிந்தவன். அதனால இதில் முக்கியமாக என்னென்னா, நீயும் அந்த நிலையை அடைய முடியும். அந்த விஷயத்தை சொல்கிறது தான் இந்த ஹிந்து சனாதனம். நீ யாரையுமே பாவி சொன்னது கிடையாது நம்ம நாட்டில். புரியுதா? பாவியை புனிதனாக்கலாம், ஆனால் புனிதமானவனை பாவி ஆக்குவது மகா பாபம், மகா துரோகம். இந்த தர்மத்தில் இருக்கிறவர்களை அவர்களை மதம் மாற்றுவதற்கு அது மகா துரோகம். அது புரியுதா? அதனால தம் விதித்வா ஏவ, தம் விதித்வா ஏவ, நான் பிரம்மன் என்ற ஞானத்தினால் மட்டுமே இந்த மரணமற்ற நிலை அடைய முடியும். தம் விதித்வா ஏவ, ஏவக்கார சொல்றது, வேறு எதனாலும் முடியாது அப்படி சொல்றது. ஸோ அழுத்தம் திருத்தமாக சொல்றது தம் விதித்வா ஏவ. அந்த புருஷ சுக்தத்தில் சொல்றது ஸ்லைட்லி சேஞ்ச். தமேவ வித்வான் அமிர்தகா இக பவதி. ஓகே. அப்போ தமேவ விதித்வா அதி மிருத்யு மேதி, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ஓகே. ஒன்று ஒரு சைட் சொல்றது, இன்னொன்று சைட் சொல்றது. எப்படி பெர்னாட்ஸா இங்கே இருப்பவர்கள் பாதி பேர் முட்டாள்கள். உன்ன அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ண கல்லை தூக்கி அடிச்சான். அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி சொன்ன, சுவாமி கொஞ்சம் பாசிட்டிவாக பேசுங்க, மீட்டிங்கில் நிறைய செலவு பண்ணிருக்கேன். ஓகே சொல்லுகிறேன், இங்கே இருக்கிற பாதி பேர் புத்திசாலிகள். ஒன்று எல்லாம் ஒரே கரகோஷப்பட்டான்.
ஒரே பதில் தான் ரெண்டுமே, பர்செப்ஷன். அப்போ புருஷ சுத்தம் அமிர்தஹா இக பவதி அப்படி சொல்றது. இங்க உபநிஷத்து சொல்ல நீ மிருத்தியமற்றவன், நீ மரணமற்றவன் அப்படி சொல்றது. ரெண்டுமே ஒரே பாயிண்ட் தான். ஓகே, அதனால பைனரி ஃபார்மட்டுக்கு வந்தவர்களுக்கு மாற்றமே இது, சத்திய மித்யா கண்டுகொண்டவர்களுக்கு மாத்திரமே வேதாந்த கன்க்ளூஷன் அது. அதனால எப்படிப்பட்டது வானவில், அதை என்ஜாய் பண்ணு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ஜாய். ஆனா அது பொய், தோற்றம். வானவில்ல உன்னால தோற்றம் சொல்ல முடியும், அதுக்கு கலர்ஸ்க்கு டிஃப்ரெண்ட். என்ன கலருக்கு எத்தனை கலர் இருக்கு அதுல? வானவில்ல 7 கலர்ஸ் விப்ஜியா. ஆனா ஒரு கலர்ல இருந்து வந்திருக்கிறது ஒயிட். நீ பார்க்கும்போது நீ பார்க்குற ஒயிட் அல்லது 7 கலர்ஸ் காம்பனண்ட். அந்த மாதிரி என்டையர் பிரபஞ்சம் முழுக்க அந்த பிரம்மத்து மேலே ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் இருக்கு. அப்போ பானை என்பது உண்மையான தோற்றம் கிடையாது, உண்மையில் களிமண் தான். நீ பார்த்துட்டு இருக்கும் போதே அது களிமண் தான். நீ பார்த்துட்டு இருக்கும் போதே, நீ உபயோகப்படுத்திட்டு இருக்கும் போதே, அது எக்ஸ்பீரியன்ஸ் அடையும் போதே, அனுபவம் இருக்கும் போதே, அந்த அனுபவம்லாம் போய் அது களிமண். ஓகே, நீ அலையை பார்த்துட்டு இருக்கும் போதே, கடலை பார்த்துட்டு இருக்கும் போதே பலவிதமான அலைகள். இந்த அலை இப்படி வருது, அந்த முக்கடலை பார்த்தில்ல, இந்த அலை இப்படி வருது, அந்த அலை இப்படி வருது. ஓகே, இது ஒரு கலர் இருக்கு, அது ஒரு கலர் இருக்கிறது, பியூட்டிஃபுல்லா. அதெல்லாம் நீங்க வாட்ச் பண்ணிருக்கணும் புரியுதுல. ஆனா அது ஜலம், அதிஷ்டானம் என்னது? ஜலம். ஆனா நீ நேத்துக்கு ஜலமாவா பார்த்த, நீ ஜலமாவா பார்த்த, நீ இன்னும் பியூட்டிஃபுல் போற. திஸ் இஸ் கார்னர். ஓகே, சவுத், ரைட், லெஃப்ட், கங்கா சாகர், சிந்து சாகர், இந்து சாகர், மிஸ்ஸிங் வாட்டர். ஆனா அங்க அப்படிதான் பேசணும், புரியுதா? பேசும்போது ஈஸ்வரனை பத்தி தான் பேசணும், புரியுதா? ஆனா நீ புரிஞ்சிக்கிறது ஜலமா புரிஞ்சிக்கோ, புரியுதா? அந்த விஷயம் அசங்கஹா, புரியுதா? அது எதனாலே தொடாது, புரியுதா? அதனால உலகம், இந்த கன்க்ளூஷன், இந்த உடம்பு, உறவினர்கள், உடைமைகள், என்டையர் எல்லாம் சேர்ந்தது வேர்ல்டு, புரியுதா? வேர்ல்டு. ஓகே, அந்த வேர்ல்டு இருக்க அது வந்து மித்யா, பிரம்மம் சத்தியம், ஜெகன் மித்யா அப்படி சொல்றது. அதனால தம்பி விதித்வா ஏவ, பிரம்மத்தை அறிந்ததனால் மாத்திரமே அதிமிருத்யுமேதி, மரணத்திலிருந்து அவன் விடுபடுகிறான். வேற எதுனாலே முடியாது, புரியுதா? ஸோ இது இதெல்லாம் பிரமாதமாக நல்லா பண்ணிட்டு டிஎம்எஸ் வந்து ஸோ பலவிதமான பாடல் பாடிட்டார். ஆனால் அவர் வாழ்க்கை முழுக்க பின்னாடி வயசு காலத்தில் புலம்பி தள்ளிட்டார், புரியுதா? அது போல் விதவிதமான அந்த இதுலேருந்து வச்சனம், வீர வச்சனம்லாம் பண்ணி ஒரு இதில் கல்லை எடுத்திருப்பார். ஜூலியஸ் சீசர் அப்படி நடிச்சிருக்கான். ஓகே, ஐ ஆம் ஜூலியஸ் சீசர் அப்படின்னு நஜ வாழ்க்கையில் போய் சவாலியர் விருதுக்காக காத்திருந்தான். ஆட மகனே, அப்போ சும்மா தான், அதை சும்மா நடிச்சியா அதுக்கா? புரியுதுல? அப்போ நீ எண்ட் ஆஃப் த லைஃப் சொதச்சு ஊரால் வச்சிருந்த அப்படியா? இது வேதாந்தம் நல்லா பிரமாதம் படிச்சிட்டாரு. அப்புறம் அவர் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாரு. இது அப்படி பேசுறது வச்சனம் இல்லது, புரியுதா? அதனால இது வந்து வீர வச்சனமோ, இப்ப நான் பேசுறது பப்ளிக் டாக்கோ கிடையாது. இஸ் ட்ரூத், ட்ரூத். ஓகே, பிரமாதம் பிடிச்சி தள்ளிட்டார்ல, நல்ல டைலாக் இல்லை, அப்படி இல்லை, இது ட்ரூத் ஆன். ஓகே, அதனால இது உண்மைப்பா. இது வந்து வாழ்க்கையில் முடிச்ச பிறகு கூட செவாலியர் விருது வந்தா கூட அது நீ கிடைச்சாலும் தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கணும், காத்திருக்க கூடாது. யாருக்காக காத்திருக்கிறது? உன்னுடைய பெருமை என்ன, பேர் என்ன, புகழ் என்ன? யாருக்காக காத்திருக்கிறது? புரியுதுல்ல? தூக்கி எறிஞ்சிட்டு போவியா செவாலியர் விருத? ஓகே, அந்த மாதிரிலாம் நீ நடிச்சிருக்க, நீ புரியுதா? அந்த வசனம் ஒன்று கூட அவனுக்கு உள்ளர போகலைன்னு அர்த்தம். சும்மா டயலாக்காக நடிச்சிருப்பான். நிஜமாவே நாடகத்தை நாடகமாக நடிச்சுட்டு போயிட்டான். உன்னுடைய சொந்த வாழ்க்கை நாடகமாக இருக்கணும் ஒழிய நாடகம் உன் வாழ்க்கையாகிடக்கூடாது, புரியுதா? ஜீவ ஈஸ்வர ஜகத்து யார் சக்தி? ஈஸ்வரனே சக்தி. அதனால இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஈஸ்வர அபின்ன நிமித்த உபாதான காரணத்தை பார்த்துட்டு அதுலேருந்து அந்த அபின்ன நிமித்த உபாதான காரணம் சொல்லிட்டுனா ஜீவ ஈஸ்வர ஜகத் என்ன ஆயிடுறது? ஒரு ஆளுக்கிட்ட கொண்டு வந்துடுவோம். ட்ரையாங்கிள் ஃபார்மேட் இருக்க போய் ஜகத்தோட உன்னோட எல்லாரோடைய சண்டை போட்டு கூடாது. ஓகே,
சண்டை போடுறதுனுடைய முக்கியமான ஒரு இது இருக்கு, சிலம்பாட்டம் இருக்கு. ஓகே, கொம்பு சண்டை இருக்கிறது. ஒரு 10 பேர் 20 பேர் அடிக்க வருவான். நீங்கள் அப்படிலாம் பண்ணதில்லைல்ல, தெரிஞ்சிருக்காது. அது நான் பண்ணியிருக்கேன். நான் 10-20 பேர் அடிக்க வருவான். அந்த 10-20 பேரையும் நீ நேராக போய் வீர மரணம் ரச்சபுத்திர மாதிரி நெஞ்ச காட்டக்கூடாது. கொஞ்சம் மராத்திய மாதிரி சண்டை பண்ணணும். புரியுதா? அதில் என்ன பண்ணணும், வேகமாக போய் ஒரு ஆளை மாத்திரம் அடிக்கணும், எல்லாத்தையும் சிங்கிள் ஆக்கணும். புரியுதா? அது போல் வேதாந்த சொல்லிக் கொடுத்து ஜீவ ஈஸ்வர ஜகத்தை முதல்ல ஈஸ்வரனுக்குள்ளே கொண்டு வா, அப்புறம் ஈஸ்வரன் டிஸ்மிஸ் பண்ணு. புரியுதா? அதுக்கு என்ன பண்ணும், அபின்ன நிமித்த உபாதான காரணம் கொண்டு வந்தீங்கன்னா என்டையர் பிரபஞ்சம் இன்க்ளூடிங் மை ஈகோ உட்பட எல்லாம் ஈஸ்வரா. புரியுதா? அதுக்கப்புறம் விவர்த்த உபாதான பிரம்மாஸ்திரத்தை போட்டேன்னு வச்சுக்கோ, எல்லாம் பாம்பில் பஸ்ட் ஆகிடும். புரியுதா? பிரம்மன் மாத்திரம் இருக்கும். புரியுதா? பிரம்மம் என்றும் வந்துவிட்டா ஜீவ ஈஸ்வர ஜகத்து மித்யாவாகிவிடும். ஏதத்து பிரம்மம் திரிவிதம் சர்வம் புரோக்தம். புரியுதா? அது எப்படி 1வது அத்தியாயத்தில் 12வது மந்திரம், ஏதத்து பிரம்மம் திரிவிதம் சர்வம் புரோக்தம். ஒரு பிரம்மன் வந்துட்டுனா 3மே டிஸ்மிஸ் ஆயிடும். இதகும் சர்வம் பிரம்ம, எங்க மாண்டூக்கியா. புரியுதா? இதம் இங்க இருக்கிறது அனைத்து பிரம்மம் அப்படி சொல்லிட்டா மற்றதெல்லாம் போயிடுறதுன்னு அர்த்தம். அப்போ ஒரே ஒரு வழி தான் இருக்கிறது. நாட் 4 பாத்து 3 பாத்து செகண்ட் பாத்துலாம் கிடையாது, ஒன்லி 1 பாத்து தான் இருக்குது. தேர்ஃபோர் அந்நிய பந்தாக அயனாக ந வித்யதே. அயனம் மோக்ஷம், மோட்சத்துக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கிறது, மற்ற வழிகள்லாம் கிடையாது. அது வெளியில் மக்கள் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க, திருவண்ணாமலைக்கு எப்படி போகலாம், எந்த பக்கம் போகணும் சுவாமி கும்பிட்றதுக்கு, அப்படி அருணாச்சலேஸ்வரர் எந்த பக்கம் போகலாம். நீ பஜாரில் கேட்டீங்கன்னா எந்த பக்கம் வேணால் போகலாம் சுவாமி, கிழக்க போகலாம், மேற்க போகலாம், வடக்கே போகலாம், எந்த திசையில் வேணால் போகலாம். ஏன் 4 பக்கம் கோபுரம் இருக்குது. பஜாரில் சொல்ல முடியும், கோயிலுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா அங்கே வந்து அருணாச்சலேஸ்வரர் கிழக்க போகலாம், மேற்க போகலாம் அப்படி சொல்லக்கூடாது. நேராக ஒரே வழி கர்ப்ப கிரகத்துக்கு போகிறதுக்கு. புரியுதா? நானிய பந்தாக. நீ வந்து ரூடியாக வெளியில் இருக்கிற வரைக்கும் சொல்லிக்கலாம் பஜாரில் இருக்கும்போது. இங்கே வேதாந்தத்துக்குள்ளே வந்துட்டு 4 வழி சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஒரே ஒரு வழி, ஞானா தேவ மோக்ஷம். அதை தான் திருப்பி ரிப்பீட் வந்திருக்க. இங்கே வந்து அதை தெளிவாகப்படுத்த, அந்நிய பந்தா அயனாய ந வித்யதே. மோட்சத்துக்கு ஒரே ஒரு வழி தான், அது வந்து சிரவண மனன நிதித்தியாசனம். இதை தவிர வேற வழி கிடையாதுன்னு சொல்லி இந்த மந்திரம் பியூட்டிஃபுல் மந்திரம், மறக்கக்கூடாத மந்திரம். அதில் தான் பிரார்த்தனை நம்ம சேர்த்துருக்கோம். ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஒரு மந்திரத்தில் இது ஒன்று. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம்.